பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மனுஷன் என்று குறிப்பிட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது வேதத்திலே ஒரு வித்தியாசமான சம்பவமா இருக்கும். இந்த மனுஷன் கிட்ட தேவன் ஒரு காரியத்தை எரோபியாமுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் யூதேவிலிருந்து இஸ்ரவேலுக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். அவனும் சரியா போய் தேவன் சொன்ன சகல காரியத்தையும் அந்த ராஜாவுக்கு எதிராகவும் அந்த ஜனங்களுக்கு எதிராகவும் அவன் சொல்வதையும் அதற்காய் தேவன் அவர் பட்சத்திலே நிற்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் முடித்து விட்டு தேவன் 3 காரியங்களை அவனுக்கு சொல்லியிருந்தார். முதலாவது, நீ அந்த இடத்திலே குடிக்கவும் வேண்டாம், புசிக்கவும் வேண்டாம். அதே சமயத்திலே நீ எந்த வழியாய் போனையோ அந்த வழியாய் போகாமல் வேறு வழியாய் நீ திரும்பி வா என்று சொல்லியிருந்தார். அவன் அதுவரையிலே எல்லா காரியங்களையும் சரியாய் செய்தான். ஆனால் ஒரு வயதான தீர்க்கதரிசி அவனுடைய இந்த சம்பவத்திலே உள்ளே வருகிறார். அவரிடத்திலே தேவன் ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. ஆனால் இந்த வயதான தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு ஒரு தேவதூதன் வந்து சொன்னான், உன்னை வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக. 18வது வசனத்துல பார்க்கலாம், என்னோட சொன்னான் என்று அவனிடத்திலே பொய் சொன்னான். இந்த தேவனுடைய மனுஷன் இளைப்பாரி கொண்டிருக்கிற நேரத்திலே அவனுக்கு எதிராக இந்த தீர்க்கதரிசி, இந்த வயதான தீர்க்கதரிசி வந்து இந்த காரியங்களை சொல்லுகிறார். பா, நீ ஏன்பா ரொம்ப டயர்டா இருக்க, நீ சாப்பிடல, நீ தண்ணி குடிக்கல, நான் வந்து உனக்கு இந்த காரியங்களை செய்யும்படியே ஒரு தூதன் என்கிட்ட சொன்னான்ப்பா, அதனால நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நீ செய்யணும்ப்பா, நீ சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு ஒரு பொய்யை இந்த தேவனுடைய மனுஷனுக்கு நேராக சொல்லுகிறான். இந்த இடத்துல இருந்து தான் நாம் 3 காரியங்களை இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் என்று அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இந்த வயதான தீர்க்கதரிசி ஒரு பொய்யை இந்த தேவனுடைய மனுஷன் கிட்ட சொல்றார். ஆனா இந்த பொய்யை அந்த தேவனுடைய மனுஷனால கண்டுபிடிக்க முடியவில்லை. முதல் காரியம் என்ன தெரியுமா? சாத்தான், சத்ரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது டிசப்ஷன், வஞ்சனைகள், வஞ்சனையான பொய்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் சத்ரு போராட்டங்களை கொண்டு வருவான். அதிலும் இங்கு பார்க்கலாம், இது ஒரு நல்ல தீர்க்கதரிசி தானே, இவர் வயதானவர், இவர் சொன்னா சரியா இருக்கும்னு மனுஷனுடைய வார்த்தையின் மேலே அவன் நம்பிக்கை வைத்து தேவ வார்த்தையை மீறி நடக்கிறான். இதிலே அந்த தேவனுடைய மனுஷன் விழுவதற்குண்டான முக்கியமான காரணம் எங்க இருக்குன்னு சொன்னா, இங்க பார்க்க முடியுது, தேவனே நேரடியா இந்த தேவனுடைய மனுஷன் கிட்ட இதெல்லாம் நீ செய், இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அது எல்லாவற்றையும் சரியாய் செய்தார். ஆனா இந்த வயதான தீர்க்கதரிசி சொல்றாரு, இது சரியா தப்பா, இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்க மறந்துட்டாருங்க. நம்ம வாழ்க்கையில பல சமயங்கள்ல இவங்க சொன்னா சரியா இருக்கும், இந்த மனுஷன் சொன்னா சரியா இருக்கும், இந்த வேலையில இதை செய்யலாம் போல, ஏன்னா இவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்கன்னு சில மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கிறது பல சமயங்களிலே நம்மை ஆபத்திலே கொண்டு போய்விடும். இங்க பார்க்க முடியுது, இந்த தேவனுடைய மனுஷன் ராஜா கூப்பிட்டே போய் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஆனா இந்த தீர்க்கதரிசி சொல்லி அவன் உண்மையதான் சொல்லியிருப்பான் நம்பி இந்த டிசப்ஷன்ல, இந்த வஞ்சனையில விழுந்துட்டார். வஞ்சனையில விழாம தேவன் சொன்ன காரியங்களில் நிலையாய் நிற்க வேண்டுமா? ஒரே ஒரு காரியங்கள், எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் கர்த்தாவே இது சரியா தப்பான்னு கேட்டு செய்வோம். கர்த்தாவே வேதத்தின் மூலமா என்னோட கூட பேசுங்க, நீங்க நேரடியாக என் கூட பேசுங்க, நீங்க எப்படி என்கிட்ட பேச விரும்புறீங்களோ நீங்க பேசுங்க. ஆனா ஒரு நாளும் நான் தவறான தீர்மானத்திற்கு போய்விடக் கூடாது என்று ஜெபத்தோடு ஒவ்வொரு தீர்மானங்களையும், ஒவ்வொரு மனுஷ வார்த்தைகளையும், ஒவ்வொரு வாழ்க்கையின் நடத்தையும் நம்ம செய்யும் போது இந்த வஞ்சனையிலே விழாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். தேவனுடைய மனுஷன் இரண்டாவது ஒரு காரியம் என்ன பண்ணிட்டானா, he defiled himself, அவனைத்தானே தீட்டுப்படுத்தி கொண்டான். கர்த்தர் புசிக்கவும் வேண்டாம், தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி இருந்த போதும் அவனை தீட்டுப்படுத்தி கொள்ளும்படியாய் அவன் இந்த காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், இந்த பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். சத்ரு இரண்டாவதாக வஞ்சனையை மாத்திரமல்ல, பாவத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கர்த்தரால் பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் போராடும்படியாய் கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கையில இதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், நாம் இந்த டிஃபில்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், பாவத்தினாலே நம்மை கரைப்படுத்தி கொள்ளாமல் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இருக்கு, a constant connection with God. தேவனோடு தொடர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். ஏதோ நான் காலையில ஒரு ப்ரேயர் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில ஒரு 3 நாளைக்கு ஒரு ப்ரேயர் எப்பயோ பண்ணிட்டேன்,
என் வாழ்க்கையில எனக்கு ஏதாவது தேவை வந்தா நான் ஜெபிச்சுப்பேன். அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் சத்ரு பல சமயங்களிலே தன்னுடைய போராட்டத்தையும் கொண்டு வந்து பாவத்திற்கு நேராக நம்மை விழத்தள்ள வாய்ப்புண்டு. ஆனால் எப்பொழுது நாம் அனுதினமும் தேவனை தேடுகிறவர்களாய், எப்பொழுதும் having a constant connection with God, தேவனோடு கூட ஒரு தொடர்பை நாம் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பாவம் வருவதை நம்மால் தடுக்க முடியும். பாவம் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சத்ருவின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ள முடியும். இதற்கு 2 காரியம் தாங்க. Desire comes out of discipline. நாம் எப்பொழுது தேவன் மேல் வாஞ்சையா இருக்க முடியும்னா, பல சமயங்களில் கண்டிப்பா வாஞ்சையினால் தான் தேவன் நாம் தேடுகிறோம். ஆனா என்னால நீங்க சொல்ற மாதிரி என்னால பைபிள் வாசிக்க முடியல தம்பி, நீங்க சொல்ற மாதிரி என்னால டெய்லி ப்ரேயர் பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு காரியத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது வரும். என்னன்னா, ஒரு டிசிப்ளினோட டெய்லி நான் இந்த டைம்ல இந்த டைம் நான் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பேன், இந்த டைம்ல இந்த டைம் நான் பைபிள் வாசிப்பேன், இத்தனை அதிகாரங்களை வாசிப்பேன். ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணும்போது அது டிசையரா மாறும். அது மாத்திரமல்ல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது டிசிப்ளின் மாத்திரம் இதை செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி ஒரு எண்ணத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த மனுஷன் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அங்க கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, இங்க இந்த மனுஷன் மூலமா பேசுவாருன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பேசினார்னா அதை விட எந்த மனுஷருடைய வார்த்தையும் பெருசு இல்லை. கர்த்தர் பேசிட்டார்னா அதை விட எந்த காரியமும் பெரிதா நம்ம வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதனால have a stable and constant connection with God. கண்டிப்பாய் கர்த்தர் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வார். கடைசியா ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி நீ என்ன பண்ணிட்டனாப்பா, எந்த மனுஷன் இவரை வஞ்சனையாய் பேசி இவனை பாவத்திற்குள்ளாய் உட்படுத்தினானோ அதே வயதான தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உண்மையான வார்த்தை வருகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டாய், நீ அதனால இப்பொழுது சாக போகிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த மனிதனுக்கு நேராய் வருகிறது. 3ஆவதாக டிசோபீடியன்ஸ். முதலாவது பார்த்தோம், இவனுடைய வாழ்க்கையிலே இவன் எதனால் தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான் என்பதற்கு அந்த வஞ்சனை அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. 2வது பாவம் காணப்பட்டது. 3வது கீழ்ப்படியாமை, டிசோபீடியன்ஸ். கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா அதை இவனால செய்ய முடியல. இந்த டிசோபீடியன்ஸ்னால பனிஷ்மெண்ட், எப்பொழுது இவனுக்கு உண்டான ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்னு சொன்னா, இவன் வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, இவன் சாப்பிட்டு கழுதை மேல அவங்கள் சேனங்களை வைத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவன் பாட்டு அந்த வந்த வழியாய் போகிறதை பார்க்கலாம். போற வழியில ஒரு சிங்கம் அவனை அடித்து விடுகிறது, அவன் மரித்து விடுகிறான். ஆனா இவன் வாழ்க்கையில இவன் டிஸ்ஓபே பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நம்ம வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமைகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் நம்மை அறியாமல் பாவங்கள் உள்ளே வருகிறது. பல சமயங்களில் போராட்டங்களை சத்ரு கொண்டு வருகிறான். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எதனால அவர் வார்னிங் கொடுக்குறாரு தெரியுமா? வார்னிங்கே கொடுக்காம போற வழியில சிங்கம் இவனை அடித்திருக்கலாம். ஆனா ஏன் தெரியுமா வார்னிங் கொடுக்குறாரு? இவன் ஒரு சாரி கேட்பான்னு அவருக்கு ஒரு ஆசை. இவன் எப்படியாவது ஒரு மன்னிப்பு கேட்டுருவான், இவனை நம்ம மன்னிச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கர்த்தருக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அதை அவன் யூஸ் பண்ணிக்கல. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் பல சமயங்களில் சான்ஸ் தராரு. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இவ்வளவு நாள் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ணா என்ன பண்ணலனா என்ன, நான் இதுல இருந்தெல்லாம் வெளில வர முடியாதுங்க, நான் இவ்வளோ பண்ணிட்டேன், கர்த்தர் எப்படிங்க மன்னிக்க முடியும்? நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், கர்த்தரால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இடத்துல சாரிப்பான்னு கேட்டால் போதும், அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் போதும், நிச்சயமாய் மன்னித்து அதனுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்ம வேதத்தில் பல சமயங்களில் பார்க்க முடியுது. ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒருவேளை கர்த்தர்கிட்ட சாரி கேட்டிருந்தா கர்த்தர் அவர்களை மன்னித்திருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் பண்ணா அவன் பண்ணான்னு மொத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறோம். நம்ம பல சமயங்களில் சொல்கிறோம், இவங்க பண்ணா தப்பு இல்லையா, அவங்க பண்ணா தப்பு இல்லையான்னு. உங்களுக்கு கர்த்தர் தப்புன்னு சொன்னால் அது தப்பு தாங்க. நம்ம அதை பண்ணாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம சாரி கேட்கணும். அந்த ஆதாம் ஏவாளும் சாரி கேட்கல, மோசே கண்மலை அடிக்கும் போது அவன் சாரி கேட்கல. அது மாத்திரமல்ல, சவுலும் சாமுவேல் கிட்ட சாரி கேட்கல, ரீசன் தான் சொல்றான். நம்ம பல சமயங்களில் கர்த்தர் இதை குற்றம் என்று சொன்னால் நம்ம ரீசன் சொல்றவங்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சாரி கேட்போம். நம்ம வாழ்க்கையில டிசோபீடியன்ஸ் இருக்கா, கர்த்தாவே நம்ம மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் மன்னித்து முன்பு நீங்க விழுந்த நிலைக்கு முன்பாக இருக்கும்ல, அதை விட உயரமான நிலையில உங்களை கொண்டு போயிருப்பார். கண்டிப்பா இங்க பார்க்க முடியுது, இந்த தேவனுடைய மனுஷன் அங்க சாரி கேட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா கர்த்தர் கண்டிப்பா மீண்டுமாய் அவனை பயன்படுத்தி இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம கஷ்டங்களையும் கடினங்களையும் கொண்டு வந்திருக்கலாம். சில வஞ்சனைகள், சில
காரியங்கள், சில பொய்கள், சில பாவங்கள், சில கீழ்ப்படியாமைகள் காணப்படும். இந்த வேளையில கேட்கலாம், கர்த்தாவே என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை உயரமான ஸ்தானங்களிலே கொண்டு போய் வைத்து அழகு பார்ப்பார். மீண்டுமாய் உங்களை பயன்படுத்துவார். மீண்டுமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். மீண்டுமாய் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டார். நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் விழுந்த நிலைமை என்ன என்பதை அறிந்து இந்த நாளிலே எழுந்திருக்கும்படியாய் அவர்கள் மனதிலே கர்த்தர் நீர் பேசுவீராக. எல்லா குற்றங்கள், எல்லா கீழ்ப்படியாமைக்கும் ஆண்டவரே சாரி கேட்கும்படியாய், மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. உங்க கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து சாட்சியாய் நிறுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா நீங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிமோனி இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வார்.